தேவன். அவருடைய சமூகம் நம் மத்தியிலே இருப்பதுக்காய் தேவனுக்கு நம் நன்றியை ஏறெடுத்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நம் மத்தியிலே தேவன் பிரசன்னமாய் இந்த இடத்திலே துதிக்கும் இடத்திலே அவர் பிரியமாக இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் இதோ நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஓ, அவருக்கு பிரியமானது துதி ஆராதனை. தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நம் மத்தியிலே நடக்கும். நம் வாழ்க்கையிலே புதிதான காரியத்தை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். ஓ, உமக்கே நன்றி இயேசுவே. திருப்பி ஒரு தடவை ஷாலோம். தேவன் பெரியவர். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில வந்தாலும் தேவன் இன்று உங்க தேவை எல்லாத்தையும் சந்திக்க போகிறார். நீங்க கஷ்ட நேரத்தில் வந்து இருந்தீங்கன்னா தேவன் உங்க கஷ்டங்களை எடுத்து போட போகிறாங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு வேர்ஸ் படிப்போம். மேத்யூ 6:32 34 வரைக்கும். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆமென். ஆமென். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களை கையில் கொடுத்து கவலைப்படாதீங்க, இயேசு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்னு சொல்ல போறீங்க. கொடுங்க கொடுங்க எல்லாத்துக்கும். தினத்தை குறித்து பயமில்லை, எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் கொள்வார். வரும் நாளில் கூடாரம்
அல்லேலூயா புது பலன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். அல்லேலூயா யாருக்கும் அஞ்சினேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. எல்லாம் பார்த்து கொள்வார். தாயும் தகப்பனும், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன், அல்லேலூயா புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஏனென்றால் இயேசு எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நாளைய குறித்து நீங்க பயப்படாதீங்க. எப்படி போவீங்க, என்ன செய்ய போறீங்க என்று பயம் இருந்தா இயேசு எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி. விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஏன்னா தேவன் நம்மளுக்கு வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். சோ விடுதலையோடு நம்ம தேவனை ஆராதிப்போமாக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்.
எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! தேவனுக்கு பெருத்தை கருத்தில் தட்டுவோமாக. விடுதலை தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஓகே. ஸோ இன்றைக்கு உங்களோட என்ன பேசணும், உங்களுடைய தலைப்பு வந்தோடனே பார்த்தேன், குரோ க்ளோ கோ. ஸோ இது நல்லா இருக்கே. பட் இதுக்கு முக்கியமாக நம் எல்லாருக்கும் ஒன்று தேவை. இதை உங்களுடைய தீமை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஒரு காரியம் ஸோ நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆகவே வசனத்தை யாரும் வாசிப்பாங்க சொன்னாங்க. ஒரு வசனம் படிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஓகே. ஸோ நமக்கு முக்கியமாக உங்களுடைய தீம், நல்ல தீம், குரோ வளருங்கள். அப்புறம் அடுத்த வார்த்தை குளோ, பிரகாசிங்களா? வளருங்கள், வளர்வோம், பிரகாசிப்போம், புறப்படுவோம். ஓகே, சூப்பரான இது. பட் இதுக்கு இன்னும் சூப்பரான தீம் என்னன்னு, ஏசாயா 60:1 போட்டிங்கன்னா ஒன்றும் இந்த வசனத்துக்கு மேட்சிங்காக இருக்கும். ஏசாயா 60:1. ஏசாயா 60:1 வசனம் போடுவாங்களா? இங்கே தீமில் போடுவீங்களா வசனம்? ஓகே. ஐசையா சாப்டர் 60 verse 1 அது போட்டால் ஒன்று சூப்பராக இருக்கும் உங்கள் தீமுக்கு. இல்லை, ஏசாயா 60:60 எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த வசனம். ஓகே. ஸோ ஆகவே எலும்பி பிரகாசி, ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். இந்த வசனத்துக்குள்ளே ஒன்று அடங்கி இருக்குது. அதுதான் சொல்ல விரும்புகிற இந்த மாலை வேலையில். ஓகே, எங்கே கடிகாரம் பார்த்துக்கிறேன். ஸோ 5:15 எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் 6 மணிக்கு முடிச்சேனுங்களா? ஓகே, அதுக்கு மேலே போச்சுன்னா எழுந்து போயிடுவாங்களா? கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா? சரி, பார்க்குறேன். நான் நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே பேசி முடிக்கிறேன். அப்படி முன்ன பின்ன இருந்தால் டாலரேட் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, ஸோ ஆகவே இந்த காரியம் நடப்பதற்கு நமக்கு முக்கியமான ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். தெரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நாம் வளர முடியாது, நாம் பிரகாசிக்க முடியாது, நாம் புறப்பட்டு போக முடியாது. ரைட்டுங்களா? சரிங்களா? உண்மைதானுங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இந்த 3 காரியம் நடப்பதற்கு ஓகே, இயேசு அதை நன்றாக அறிந்திருந்தார். அதனால்தான் சீசர்களை எடுத்த உடனே நீங்கள் ஊழி செய்ய போயிடாதீங்கப்பா, 10 நாள் காத்திருங்க எருசலேமில். ஓகே, பிற்பாடு நீங்கள் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் போகலான்னு அவர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படிப்பட்ட வல்லமையை பெற்றிருக்கிறோம், நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ள? நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு. வாங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு உதாரணமே எனக்கு 1 மணி நேரம் பிடிக்கும், 2 உதாரணம் 2 மணி நேரம். பயந்துடாதீங்க. ஸோ அதை சுருக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரிங்களா? ஸோ ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் எல்லாம் செயல்படும். ஆகவே நம்முடைய சபை காஜாங் அசம்பிளி நிச்சயமாக ஓகே இந்த 10 தியோலஜி இருக்கு. ஓகே, தியோலஜின்னு சொன்னால் யோசிக்கிறீங்களா? இறையல். இந்த இறையல்ல இருந்து தான் அசம்பிளி ஆஃப் காட் 16 உபதேசங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இறையல் ஒன்று இருக்குது. தமிழில் இறையல்னா, இங்கிலீஷில் நம்ம தியோலஜின்னு சொல்கிறோம். அது கிரேக்க வார்த்தை. தியோனா இறைவன், தியோ கிரேக்க வார்த்தை. சரிங்களா? தியோலஜினா ஸ்டடி அபவுட் காட், தேவனை குறித்து படித்தல். ஸோ இப்படி அந்த 10 இறைகள் இருக்குது. இந்த 10 இறைகளில் இருந்து தான் 16 உபதேசம், அசம்பிளி ஆஃப் காட் 16 உபதேசம். நிச்சயமாக பாச சொல்லியிருப்பார் உங்களுக்கு அந்த 16 உபதேசம். ஒரு தேவன், ஒரு பைபிள், சரிங்களா, திருத்துவம், அப்புறம் ஃபால் ஆஃப் மேன், வீழ்ச்சி அடைந்த மனுஷன், பிறகு சல்வேஷன் ரட்சிப்பு, பிறகு சபை, சபையில் இருக்க 2 சடங்குகள். ஓகே, ஒன்று ஞானஸ்தானம், ஒன்று திருவிருந்து, பிறகு பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகம். இப்படி 16 உபதேசங்கள். ஸோ நம்ம அசம்பிளி ஆஃப் காட்டில் அந்த 16 உபதேசங்களை நாம் கடைபிடிக்கிறோம். பிறகு டிவைன் ஹீலிங், நாம் தெய்வீக சுகத்தை நம்புகிறோம். பிளஸட் ஹோப், பாக்கியமான நம்பிக்கை, அதுதான் வருகை, இயேசுவோட வருகை, பிளஸட் ஹோப். பிறகு கடைசியாக இருக்கிறது எஸ்கட்டாலஜி சொல்லுவாங்க, எண்ட் டைம், முடிவு, புதிய வானம் புதிய பூமி. இப்படி 10 உபதேசங்கள் வேதாகமத்தில். உபதேசம் சொல்லும் போது ஒரு உபதேசம் மட்டும் இல்லை, தேவனுடைய உபதேசம் இருக்குது, பிசாசுடைய உபதேசம் இருக்குது, மனுஷனுடைய உபதேசம் இருக்குது. ஓகே, வாசிக்கிறீங்களாமா? 1 தீமோத்தி 4:1 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம், அநேக பேர் நீங்கள் பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து போவீங்க அங்கே போடப்பட்டிருக்கும். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நம்ம இந்த பிள்ளைகளை ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதே அவ்வளோ கஷ்டம்.
பட் இன்னைக்கு சபையில் கொண்டு வந்து மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க, என்னத்துக்கு இந்த இறையல், என்னத்துக்கு நமக்கு இந்த உபதேசம். பட் ஆட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு சபையில் வந்து நாம் வளர்கும். ஓகே, நம்ம ரட்சிக்கப்படுவதெல்லாம் சரியாக இருக்கும். பட் தப்பு வளருவதில் தப்பாயிரும். சரியாக வளர வேண்டும். எத்தனையோ பேர் ஆண்டவர்களை வழி நடத்தி அவர்கள் பிறகு வேற ஒரு நம்பிக்கையில் போகும்போது, வேற நம்பிக்கைனா கிறிஸ்துவ நம்பிக்கை தான், மறந்துடாதீங்க, கிறிஸ்துவ நம்பிக்கையில். என் முன்னுக்கே எத்தனையோ குடும்பங்கள் எகோவா விட்னஸில் போய் இணைஞ்சிருக்கார்கள். எகோவா விட்னஸ் தெரியுங்களா? எகோவன் சாட்சிகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்து ஆவி உடையவர்கள். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்து கடைசியில் அந்த குடும்பம் எகோவா விட்னஸ்க்குள்ள போகிறாங்க. எகோவா விட்னஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு தேவன் அல்ல, அவர் மனிதன். அதான் யோவான் நிருபத்தில் சொல்லுவார், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், சம்பவம் பண்ணுங்க, எந்த ஆவியும் இல்லையா, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவின்னு சொல்லுவார். எகோவா விட்னஸ் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவரை ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவங்களும் கிறிஸ்துவ குரூப்பில் தான் இருப்பாங்க, மறந்துடாதீங்க. அவங்களையும் நம்ம கிறிஸ்தவர்கள் தான் அழைக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆத்துமாதான் செய்கிறோம். பட் இன்றைக்கு நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு யூடியூப் ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது. கோவிட் வந்துச்சு, எல்லாருக்கும் யூடியூப் சர்வீஸ் ஆரம்பித்தோம் இல்லை? இப்போ எல்லாம் யூடியூப்குள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா பேர் யூடியூப் பைபிள் ஸ்கூல், யூடியூப் பைபிள் கிளாஸு, என்னென்னவோ நடக்குது இல்லை? ஸோ பல காரியங்கள். ஸோ ஆகவே தான் சபை ரொம்ப முக்கியம், தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டு அனைதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். எக்லிசியா. ஓகே, சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மீட்கப்பட்ட கூட்டத்தார். சபை என்பது கட்டிடம். கட்டிடம் எதுக்கு? அவர் ஆராதிக்க வருகிற ஒரு இடம், ஆராதிக்கிறதுக்கு கூடுறோம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் நான் தான் சபை இல்லை? இயேசுவின் இரத்தத்தில் மீட்கப்பட்ட ஜனந்தான் சபை. இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த பொருள் சபை, சரிங்களா? ஆகவே கடைசி காலத்தில் பல உபதேசங்கள் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பார்ப்போம். ஆனால் அவங்க பேசுகிறது தப்பா தப்பு இல்லையா, எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறோம்? அதான் முக்கியம். பட் அநேக பேர் என்னிடத்தில் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. யூடியூப்பில் இது பேசுகிறாங்களே, அது முக்கியம். ஒரு காரியம், யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சொல்லணும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தவர்கள் முத்திரை உடைக்கப்படுதல், இந்த சீல் முத்திரை உடைக்கப்படுதல், 7 முத்திரை இருக்குல்ல, அது யூடியூப்பில் எல்லாரும் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் படி பார்த்தால் இன்னும் யாரும் உடைக்கப்படலை. நல்லா தெளிவாக இருக்குது, யார் உடைப்பாங்கன்னு போட்டிருக்குது, எப்போ உடைக்கப்படணும் போட்டிருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 6 verse 1 படிங்கம்மா. ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த முத்திரையை வாங்கவும் அதிகாரம் பெற்றவர், அது 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும். யோவான் கேட்பார், அந்த தேவ தூதனே, இந்த முத்திரையை பெற்று உடைக்கிறதுக்கு யார் அதிகாரம் பெற்றவர்கள்? அப்போ அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டு. ஓகேங்களா? இது அந்திகிறிஸ்து காலத்தில் நடக்கிற சம்பவம். இது அந்திகிறிஸ்து காலத்தில் நடக்க போகுது. ஓகே,
இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரையை உடைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவர் வந்து வாங்கி உடைக்கிறார். அப்போ அது அந்த கிறிஸ்து காலத்தில் உடைக்கப்படுது. கேள்வி என்னன்னா, அவர் தான் அந்த அதிகாரம் பெற்றிருக்கிறார். பரலோகத்தில் யோவான் கேட்கிறார், இந்த முத்திரையை உடைக்க யார் அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க? யோவான் அதில் வேற அழுவார், யார் இல்லையா பரலோகத்தில்? அப்போ தூதன் சொல்லுவான், இல்லை ஒருத்தர் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர். ஹலோ, யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்னா? யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் முத்திரை உடைக்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்கள் சபையில் வந்தோன்னு பார்த்தேன், இங்கே எல்லாம் ஷலோம் சொல்கிறீங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறோம். ஷலோம் மட்டும் இல்லை, ஷலோம் மாரநாதா. நாங்கள் ஷலோம் மாரநாதா. ஷலோம் என்றால் பழைய ஏற்பாடு, மாரநாதானா புதிய ஏற்பாடு. நாங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்புகிறோம். ஹலோ, நாங்கள் ரெண்டும் நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டையும் நம்புகிறோம், புதிய ஏற்பாட்டையும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிறிஸ்துவத்தில் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டையும் நம்ப இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆகவே ஒரு கூட்டம் புதிய ஏற்பாட்டை நம்புது. பலவிதமான குழப்படிகள். புதிய ஏற்பாட்டை நம்புறவங்க நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த யூதர்கள் தான் இயேசுவை போன வாரத்தில் சிலுவில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, குட் ஃப்ரைடேயில். நானும் ஒரு படம் பார்த்தேன். ஒன்று சிலுவில் தான் இயேசு தொங்கிட்டு இருக்கிறார், எப்போ அவர் இறக்குவீங்க? ஒரு படம் பார்த்தீங்க, இங்கே பார்த்தேன். ஒன்று சிலுவில் தான் தொங்கிட்டு இருக்கார், காஜாக் அசம்பிளி, எப்போ அவர் இறக்குவீர்கள்? ஸோ ஆகவே அவர் வருஷம் வருஷம் சிலுவில் அடிக்கிறோம், வருஷம் வருஷம் 3வது நாள் உயிரோடு எழுப்பிடுறோம். இது நாம் அவரை நினைவு கூறுகிறோம், நம் நினைவு கூறுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைவு கூற கடமை பெற்றிருக்கிறோம். ஓகே. ஸோ ஆகவே இப்போ இந்த பைபிள் ஸ்கூலில் இந்த தியாலஜி பாடமாகவே எனக்கு இப்போ ஒரு தியாலஜி பட்டம் கொடுத்து தியாலஜி பாடமே படிக்க வைக்கிறாங்க பைபிள் ஸ்கூலில். என்ன செய்யுது, நானும் தியாலஜி படிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்க 10 தியாலஜியும் ஒரு தியாலஜி நான் 1 வருஷம் படித்தேன், ஒரு தியாலஜி 1 வருஷம் நாங்கள் படித்தோம். அவ்வளோ காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது, சரிங்களா? ஆனால் வேதாம கல்லூரியில் மாணவர்களுக்கு 10 வாரத்திலே ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருவோம். மேற்கொண்டு என்னென்னா, ஏன் இதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நாம் நம்புகிற உபதேசம் சரியாக இருக்கணும். நாம் நம்புகிற உபதேசம் சரியாக இருக்கணும். அதுக்காக தான் அசம்பிளி ஆஃப் காட்டுடைய உபதேசம் அது இன்னும் ஆணித்தரமாக, ஓகே, அது உறுதியாக பலமாக, இது வேதத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கா இல்லையா என்றதுக்கு எங்களுக்கு ஒரு தியாலஜிக்கே எனக்கு 1 வருஷம் பிடிச்சது. அவ்வளோ குழப்பங்கள் அதில் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சி இப்போ மாணவர்களுக்கு சரியாக போதிக்கணும் இல்லை, சும்மா எடுத்து பேச முடியாது. ஸோ ஆகவே இந்த 10 தியாலஜிலேருந்து தான் 16 உபதேசங்கள், 16 ஃபண்டமெண்டல் நம்ம சேர்ச்சிலெல்லாம் இருக்கும். அசம்பிளி ஆஃப் காடுடைய 16 உபதேசங்கள் வந்தது. ஸோ நான் சொன்னேன், பிசாசின் உபதேசம் ஒன்று இருக்குது. இது 1வது நூற்றாண்டிலே வந்துருச்சு. நல்லா கவனிங்கள், இப்போ வந்ததில்லை. இப்போ நாம் 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். பவுல் 1வது நூற்றாண்டில் சபைக்கு சொல்லுகிறார். தீமோத்தி அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கும்போது சொல்கிறாரு, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்வது, கடைசி காலங்களில், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விசுவாசிகளே, நாம் எல்லாரும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கடைசி காலம் எப்போ ஆரம்பித்தது? என்கிட்ட என் டைம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். கடைசி காலம் எப்போ ஆரம்பித்தது? இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு. எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறோம், இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் திருவலம் பற்றின தேவன். கடைசி காலம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இயேசு பிறந்த அன்னைக்கு கடைசி காலம் ஆரம்பிக்கப்பட்டது.
இப்போ நாம் முடிவு காலத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். we go to the end time. நாம் கடைசி காலத்தில் வாழுகிறோம், முடிவு காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ முடிவு காலத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா? அவர் யாரோ அந்தி கிறிஸ்தை பார்க்க விரும்புறீங்கன்னா இருந்து நீங்கள் மெதுவாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப பேர் கிறிஸ்தவங்களுக்கு ஐயோ யார் அந்த அந்தி கிறிஸ்து, யார் அந்த அந்தி கிறிஸ்து, அன்னிலிருந்து இது வரைக்கும் இல்டரா இன்னும் ஒவ்வொரு ஆள் பேர் சொல்லுவாங்க. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ட்ராமா போல தெரிஞ்சு. இப்போ ட்ராமா கிறிஸ்தவர்களுக்கு அந்த அந்தி கிறிஸ்தவ தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அந்தி கிறிஸ்தவ பார்க்கணுமே பாருங்கப்பா, நல்லா இருந்துட்டு மெதுவாக வாங்க, நாங்கள் போகிறோம். தெரியுங்களா? ஸோ நம்முடைய நம்பிக்கை இந்த வேதாகமத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஓகே. ஸோ ஆகவே எப்பொழுது முடிவு காலம் ஆரம்பிக்குது, எப்போ முடிவு காலம் ஆரம்பிக்குது, சபை எடுத்துக்கொள்ளப்படும், முடிவு காலம் ஆரம்பிக்கப்படும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சபை எடுக்கப்படுகிறது, முடிவு காலம் ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா? அது 1 தெசலோனிக்கேயர்ல சொல்றார் பவுல். ஓகே. அங்கே சபையை தடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் முடிவு காலம் ஆரம்பித்து விடும், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வந்துடும். ஓகே. படிச்சுங்க ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் ஒருத்தர் வெள்ளை குதிரையில் வருவான் பாருங்க, பார்த்தீங்களா? ரெவலேஷன் சாப்டர் 6 verse 2 2ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வெள்ளை குதிரையில் வருவார். அவர் எல்லாரும் அந்தி கிறிஸ்து சொல்வார்கள், ஆனால் அவர் உண்மையிலே அந்தி கிறிஸ்து. அவர் எல்லாரும் இயேசு சொல்கிறாங்க. ஓகே. இயேசு சொல்லுவாங்க, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நம்ம ஆட்களுக்கு வெள்ளை குதிரை வெள்ளை ஆள் வருதுன்னா இயேசு. நம்ம ஆட்களுக்கெல்லாம் சரிங்களா? ஸோ ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள், வேதத்தில் நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார்னால் பிசாசு ஒளியின் தூதனாக வருவான். ஸோ அவன் டூப்ளிகேட், தேவன் ஒரிஜினல். தேவன் வெள்ளை குதிரையில் வந்தாலும் பிசாசு எதில் தான் வரான்? வெள்ளை குதிரையில் தான் வரான். சரிங்களா? அவனும் வெள்ளையை அணிந்து கொண்டு தான் வருகிறான். அதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டுக்கும் வெள்ளை குதிரையில் ஏறினவர் வருகிறார். ஸோ அங்கே இயேசு கிறிஸ்துவ குறிக்குது, இங்கே இயேசுவை குறிக்கல. இது அந்தி கிறிஸ்துவ குறிக்குது. எப்படி நாம் புரிஞ்சு கொள்கிறோம்? ஏனால் அங்கே பாருங்கள், அதன் மேல் ஏறி இருந்தவன், அந்த குதிரையை நான் கண்டேன், அதில் ஏறி இருந்தவன், அந்த வில்லை பிடித்திருந்தவன், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் அவன் என்ற வார்த்தை வருது. நீங்கள் வேத வாசித்தீங்கனால் தேவனுக்கு அவன் கொடுக்க மாட்டாங்க, அவர். கவனித்தீங்களா? ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த ஹி என்ற வார்த்தை ஹி வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கும், ஆண்டவராக இருந்தால் கேபிட்டல் எழுத்தில் இருக்கும். கவனிச்சிங்களா? இந்த வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருக்கு கேபிட்டல் எச் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு தூதனுக்கெல்லாம் சின்ன எச் தான் கொடுப்பாங்க, ஸ்மால் எச். இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆகவே தேவன் எப்படி செயல்படுகிறாரோ, ஒரு பக்கம் பிசாசு அவனும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ ஆகவே என்ன சொல்றனால், ஸோ இன்றைக்கு என்ன ஒரு புரட்சி டீச்சர் அல்லது புரட்சி பிரசங்கியார்னு இப்போ சொல்லுகிறார்கள். ஏன்னா நான் எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். இன்னைக்கு சிந்திக்க வைக்கிற மக்களை. ஓகே. யாரோ ஒருத்தர் ஏதேன் தோட்டத்தில் ஏப்பிள் தான் அந்த பழம் சொல்லி எல்லாரும் ஏப்பிள் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பிள். ஆதாம் ஏவாளும் எந்த பழம் சாப்பிட்டாங்களா? ஏப்பிளா? போட்டிருக்கா வசனம் ஏப்பிள்னு? இல்லை. ஆனால் எப்படி ஏப்பிள் வந்துச்சு? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நம்மளாம் அது ஏப்பிள் சொல்லிட்டு ஒரு கனி சாப்பிட்டார்கள், ஆனால் ஏப்பிள்னு போடலாங்க. ஸோ இப்படி
பல பேர் பல காரியங்களை. ஸோ நான் அதெல்லாம் கேள்வி மாணவர்களை கேள்வி கேட்க சிந்திக்க வைக்கிறேன். சிந்திங்க. ஓகே, இப்படி சிந்திங்க. இப்படி இருந்துச்சா நம்முடைய இதில்? இதை எங்கிருந்தோ நாம் கற்றுக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ ஆகவே ஒரு வசனம் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தை பற்றி நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினது. ஓகே, தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஓகே, 16வது வசனம், verse 16. First Thessalonians 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே, ஸோ இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவன் இருக்கு, தமிழில் பார்த்தீங்கன்னா வானம் இருக்கு. ஹெவனும் வானம் ஒன்றுங்களா? ஹெவன் சொன்னால் பரலோகம்னு சொல்லியிருக்கணும். இங்கே தமிழில் வானம் போட்டிருக்குது, இங்கிலீஷில் ஹெவன் போட்டிருக்குது. ஞாபகத்துக் கொள்ளுங்கள், வேதாகமம் 100% உண்மை. வேதாகமம் 100% கடவுளுடைய வார்த்தை. மறந்துடாதீங்கள், வேதாகமம் 100% கடவுளுடைய வார்த்தை. அது எந்த தப்பிதங்களும் கிடையாது. பட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழியாக்கம் செய்யணும்னா எக்ஸாக்ட்லி செய்ய முடியாது, கஷ்டம். 100% செய்ய முடியாது. முடியுங்களா? ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம் மொழியாக்கம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு மொழி போதும். லவ், யாரை பார்த்தா லவ் தான். ஐ லவ் மை டேடி, ஐ லவ் மை ஒய்ஃப், ஐ லவ் மை டாட்டர். எல்லாத்துக்கும் தமிழில் முடியுமா? நான் என் அப்பாவை காதலிக்கிறேன், என் அம்மாவை நான் காதலிக்கிறேன். உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் மொழி. யார் ஆமீன் சொல்ல போறீங்க? பாருங்க, சத்தமே கேணும். ஏன்னா தமிழர்கள் ஒத்துக்க மாட்டோமே. உலகத்தில் சிறந்த மொழி தமிழ் மொழி. எத்தனை வார்த்தை இருக்குது! அன்பு, நேசம், காதல், விருப்பம். தமிழ் இருக்கிற மொழி எந்த மொழியிலும் கிடையாதுங்க. பட் அவ்வளோ சிறப்பான மொழி தமிழ் மொழி. நான் வகுப்பில் எடுக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், ஆங்கில மொழி உலகத்தில் ஒரு மொழியாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆங்கில மொழி உலகத்தில் ஒரு மொழியே கிடையாது. ஓகேவா? நம்ம தான், ஏன்னா உலகத்தை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. முடிச்சிடுறோமா? அவங்க வாய் கொட்டாய் விடுறாங்க. முடிச்சிடுறேன், இப்போ தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயா? ஐயோ தெய்வமே, ஒன்று நான் பிரசங்கத்துக்கே போகலம்மா. ஓகே, ஆங்கிலத்தை பெற்றெடுத்தது லத்தீன், கிரீக். தெரியுங்களா? ஆங்கில மொழியை பெற்றெடுத்தது, ஆங்கில மொழிக்கு தகப்பன் தாய் யாருனால் லத்தீன், கிரீக். நீங்கள் எங்கே போய் கேட்டு பாருங்க, லத்தீனும் கிரீக்கிலிருந்து தான் ஆங்கிலம் வந்துச்சு. தெரியுங்களா? ஆங்கிலம் ஒரு மொழி கிடையாது உலகத்தில். நீங்கள் தான் இப்போல்லாம் கூகுள் வச்சுருக்கீங்களே, கூகுளில் தட்டி பாருங்கள். உலகத்தில் ஆதி மொழிகள் எது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரும், சீன மொழி, ஹீப்ரு, லத்தீன், கிரீக் இதெல்லாம் வரும். ஆங்கிலம் வராது. ஆங்கிலத்தை ஒரு மொழின்னு எடுத்துக்க மாட்டாங்க, லாங்குவேஜ். ஆங்கிலேயர் உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு போனதுனால இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக நமக்கு அது இருக்குது. தெரியுங்களா? ஆனால் மொழியில் அது சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தாய்மொழின்னு சொல்லுவாங்கன்னா அந்த தாய்மொழி இன்னொரு மொழியை பிறப்பிக்கணும். இப்போ தமிழ் மொழின்னு சொன்னால் அது மற்ற மொழிகளை பிறப்பித்து இருக்குது. தெலுங்கு மொழியை கூட தமிழ் தான் மொழி அது பெற்று எடுத்தது. தெரியுங்க உங்களுக்கு? கர்நாடகா சொல்கிறீங்களா, தெலுங்கு, இதெல்லாம் 5 மொழிகளை தமிழ் மொழி பெற்று எடுத்திருக்கு. அதுதான் தமிழ் மொழி தாய்மொழி. தமிழர்கள்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, நம்ம மொழியை பற்றி இவ்வளோ சிறப்பாக சொன்னாலும். அப்படியா? அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பேசினா தமிழே பேச மாட்டேன், புஷு புஷுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் பேச மாட்டாங்க, ஆங்கிலத்தில் புஷு புஷுன்னு.
ஓகே, எங்கள் தமிழில் பேசுனா ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருதில்ல, தமிழில் பேசுனா ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு வெள்ளைக்காரன் ஜப்பான்காரெல்லாம் வந்து தமிழ் படிக்கிறாங்க தெரியுங்களா? ஜப்பானில் கூட ஜப்பான் மொழியில் தகப்பனார் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுங்களா? அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. ஜப்பான் மொழியில் அப்பா தகப்பனை எப்படி கூப்பிட்றாங்க? அப்பா. தமிழ் வார்த்தை இல்லையா அப்பா? அப்பாங்க, அவங்க கூப்பிட்றாங்க அப்பான்னு. நம்மலாம் அப்பான்னு கேட்குறோம், அவங்கெல்லாம் அப்பான்றாங்க, நம்மலாம் அப்பான்னு கேட்குறோம். வித்தியாசம் புரியுதா? அப்பாவுக்கும் அப்பாலா, நம்மலாம் அப்பாலான்னு கேட்குறோம், அவங்கெல்லாம் அப்பான்றாங்க. ஓகே, ஸோ ஆகவே தான் நாம் பழைய ஏற்பாட்டை நம்புகிறோம், புதிய ஏற்பாட்டை நம்புகிறோம். ஸோ ஆகவே பழைய ஏற்பாடு ஷலோம், புதிய ஏற்பாடு மாராநாதா. மாராநாதான்னு தெரியுங்களா? ஓகே, தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் அதே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கீழே பகுதியில் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கிறது, அவர்கள் இந்த மாராநாதா என்ற வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி தேற்றி கொண்டார்கள் என்று வசனம் போட்டிருக்கு. அந்த சபை, ஆதி சபை தங்களை எப்படி தேற்றி கொண்டார்களாம், ஆறுதல் படுத்திக் கொண்டார்களாம். மாராநாதா. மாராநாதானா என்ன அர்த்தம்? இயேசு வருகிறார். பட் இந்த கடைசி கால சபையில் இயேசு வருகிறார் கேள்விப்படவே மாட்டோம். இயேசு வருகிறார். அவன் முதல் நூற்றாண்டிலே மாராநாதா 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 சொல்லி வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். கடைசி கால சபை மாராநாதாவையே மறந்து விட்டது. நம்ம 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். இயேசு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஸோ ஆயத்தப்படுவோமாக. ஆமென். பிரைஸ் காட். நம்மளுக்கு இந்த கூட்டம் போதாது. ஓகே, காஜாங்கில் கிட்டத்தட்ட 50,000 அதுக்கு மேலே தான் இருக்கணும் தமிழ் ஜனங்கள். பட் சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறதுல திருப்தி, ஆத்தும ஆதாயத்தில் திருப்தி வரக்கூடாது. எதில் திருப்தி வந்தாலும் ஆத்தும ஆதாயத்தில் மட்டும் திருப்தி அடையக்கூடாது. ஓகே, நரகம் காலி ஆகணும், பரலோகம் நிறையணும். என்னங்க? நரகம் காலி ஆகணும், பரலோகம் நிறையணும். ஆத்துமால எனக்கு போதும், இவ்வளோ ஆத்துமா போதுன்ட்டுமா முடிச்சு. ஓகேவா? நமக்கு இருக்க இந்த ஆத்துமா போதும் இல்லைங்க. இங்கே 50,000 தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம சபைக்குள்ள எவ்வளோ பேர் இருக்கிறோம்? இது போதுமா? பத்தாது. ஸோ ஆகவே அந்த ஆத்துமாவுக்கு முக்கியமான காரியம். சரி, முதல் ஒரு வசனம் போட்டோம், அதை நான் முடிக்கலை. தெசலோனிக்கேயர் 4:16 அந்த வசனத்திலேருந்தே ஒரு உபதேசம், தப்பான உபதேசம் எழுந்திருச்சு. அதுதான் அந்த உபதேசம் தான் என்னது? ரப்சர் கிடையாது, ரப்சர் இல்லைன்றாங்க. இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்லுகிறார்கள்? ரப்சர் இல்லையா? மத்திய 24 அந்த வசனம் போடுங்க. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறார் சொல்றார்ல, அந்த வசனம் மத்திய 24 எந்த வசனம் அது? நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். இருக்கு அந்த வசனம் போட்டீங்களா? மத்திய சாப்டர் 24 மத்திய 24 மத்திய 24ஆம் அதிகாரம், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். எந்த வசனம் அது? 42. ஓகே, 44. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நிலையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஸோ இந்த நினையாத நாளிலே வருகிறது ரப்சரை குறிக்குது. ரப்சர் வந்து நாம் நினைக்காத நேரத்தில் அவர் வரப்போறார். அதுதான் இயேசு இங்கே சொல்றாரு. ஏனால் இன்னொரு வருகை அது வெளிப்படையாக வரப்போறாரு. அது எல்லாரும் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்கள்,
ஆறுவட அரசாட்சிக்கு முன்பதாக ஆறுவட அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு இயேசு வெளிப்படையாக வரப்போகிறார். அதுதான் பப்ளிக் கமிங் சொல்கிறோம். ஓகே, ரகசிய வருகை இஸ் அ பிரைவேட் கமிங். அவர் தனிப்பட்ட ரீதியில் வரார் மத்திய வானத்தில். இதுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறார், அவர் நினைக்காத நேரத்தில், அவர் நினையாத நேரத்தில் அவர் வருகிறார். மத்திய வானத்தில் வர போறாரு. விழித்திருங்கள். ஓகே, வெளிப்படையான வருகைக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் வெளிப்படைய ஆயுர்வேத வருஷாட்சியில் வரப்போறார். நாம் நினைக்காத நேரத்தில் வரப்போறது சீக்ரெட் கமிங். இப்போ முதல் ஒரு வசனம் சொன்ன, அந்த வசனத்தை வைத்து ஓகே இன்னைக்கு புஸ்தகமே எழுதி விட்டார்கள். ரப்சர் இல்லை, இயேசுவோட வருகை கிடையாது. ஏன்னா அந்த வசனம் ஆங்கிலத்தில் ஹெவன் போட்டிருக்குது, தமிழில் வானம் போட்டிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வானத்தில் இருக்கிறாரு, அவர் வானத்திலிருந்து வெளிப்பட போறாரு. அப்ப எங்க இருக்கு ரகசிய வருகை? அதான் அவங்களுடைய கேள்வி. ஆனா ஆங்கிலத்தில் அவர் பரலோகத்திலிருந்து வரான்னு போட்டிருக்கு. ஆக இந்த வசனத்தை கிரேக்க மொழியில் போய் ஆராய்ச்சி செய்த பொழுது ஆங்கிலத்தில் சொன்னது சரியா இருக்கு. அவர் பரலோகத்திலிருந்து தான் வராரு. தமிழில் வானம் போட்டாங்க, தமிழில் வானம் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் பரலோகம் போட்டிருக்குது. ஸோ அதுமாரி அந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட குறைபாடுகளில் பல உபதேசங்கள் வந்துருச்சு, பல உபதேசங்கள் வந்துருச்சு. ஓகே, கிரீக்கில் சரியா இருக்குது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் ஹிப்ரு பாஷையும் படிக்க வேண்டியதாக இருக்குது, கிரீக்கும் படிக்க வேண்டியதாகிறது. ஸோ கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு 3 மாதம் ஹிப்ரு படித்தேன், அடுத்த 3 மாதம் கிரீக்கு படித்தோம். எதுக்கு? நான் வேதாகமத்துக்காக தான், பேசுகிறதுக்கு இல்லை. யாரும் என்கிட்ட கிரீக்கு பேசிடாதீங்க, ஹிப்ரு பேசிடாதீங்க. பேசுவதற்காக படிக்கலை, வேதத்துக்காக, வேதத்தை இன்னும் சரியாய் கற்றுத்தருவதற்காக நாங்கள் அந்த சப்ஜெக்ட் லாங்குவேஜை படித்தோம். ஓகே, ஆகவே அதனால் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாம் சரி செய்து கொள்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகமும் 4வது எடிஷன், தமிழில் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் வேணாம், ஆங்கிலத்தில் நிறையா இருக்குப்பா. ஆங்கிலத்தில் எனக்கு தெரிஞ்சு 170 டிரான்ஸ்லேஷன் இருக்குது ஆங்கிலத்தில். முன்ன கணக்கு 169, இப்போ இன்னும் கூட இருக்கும். பழைய கணக்கே 169 சொல்லுவாங்க, 169 வேர்ஷனுக்கு ஆங்கிலத்தில். ஸோ தமிழில் இப்போ எல்லாரும் நம்ம கையில் 4வது எடிஷன் தான் வச்சுருக்கிறோம். இப்போ 5வது ஒன்று வந்துருச்சு, பொது மொழிபெயர்ப்பு. இது ஹென்ரி பவர் சொல்லுவாங்க. ஓகே, அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம வச்சுருக்கிறோம். பட் முதல் மொழிபெயர்ப்பு பைபிள் படிச்சிங்கன்னா புரியாது. ஓகே, எல்லாம் கிறுக்கெழுத்தாக இருக்கும். இன்றைக்கும் அந்த பைபிள் இருக்குது. இந்தியாவில் மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க, இந்தியாவுடைய நூல் நிலையத்தில் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆகவே நம்ம 4வது எடிஷன் வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் வேதாகமத்துடைய நன்மையில் என்னன்னா, வேதாகமும் இப்போ எத்தனை மொழியில் மொழிபெயர்த்து இருக்கிறாங்கன்னா 2000க்கு மேலே ஆயிடுச்சு. 2000 லாங்குவேஜுக்கு மேலே வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, வேதாகமம் எத்தனை மொழியில் மொழிபெயர்த்தாலும் அது அத்தனை மக்களை அது ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. கை தட்ட மாட்டீங்களா? வேதாகமம் எத்தனை மொழியில் மொழிபெயர்த்தாலும் அந்த மொழிபெயர்க்கப்பட்ட பாஷைக்காரர்களை அது ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. சரிங்களா? ஆனால் அவங்க குர்ஆன் அப்படி மொழிபெயர்க்க மாட்டாங்க, மற்ற மக்கள் அவங்களுடைய. ஏன்னா அது வல்லமை போயிடும், அது இருக்கிற தனிமத்துவம் போயிடும். அதனால ரொம்ப கவனமாக மொழிபெயர்க்க யோசிக்கிறாங்க. ஆனால் வேதாகமும் 2000 மொழிக்கு மேலே மொழிபெயர்த்தாலும் ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? இது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தை, இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை. எந்த மொழியிலும் மொழிபெயர்த்தாலும் மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஸோ ஆகவே சீக்கிரத்தில் வளருவோம், பிரகாசிப்போம், புறப்படுவோம். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு
நாம் யார், கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை தெரிந்து கொண்டால் இது நமக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஓகே, வாசிக்கலாம். என்னாகமம் 24 அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 8. என்னாகமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு இருந்து. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாம் தீர்க்கதரிசி, பாலாக் ராஜா, சம்பவத்தை படிச்சிருப்பீங்க, வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த பாலாக் புறஜாதி ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லுகிறார் 3 தடவை. அப்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பிலேயாமுக்கு. பிலேயாம் பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. பார்த்தால் என்ன போட்டிருக்கிறது? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்கள். அப்படியா தெரியுது? நானா காண்டா மிருகம் மாரியா இருக்கிறேன்? காண்டா மிருகத்துக்கு ஒப்பா வல்லமையா எனக்கு இருக்கு? யார் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? வேதம் சொல்லுது உங்களோட வல்லமை எப்படிப்பட்டது? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை. காண்டா மிருகத்தை பார்த்துருக்கீங்களா? அது இன்னொரு கேள்வி. காண்டா மிருகம் எப்படி இருக்கும் தமிழ்? ஆனால் ஆங்கிலத்தில் இங்கே என்ன போட்டிருக்கப்பா? யூனிகார்னா. இன்னொரு இதில் படிச்சிங்கன்னா வில் ஆக்ஷன் போட்டிருக்குது. இன்னொரு வேர்ஷனில் படிச்சிங்கன்னா வில் ஆக்ஷன் போட்டிருக்கும். காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமையா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள் தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆனால் தெரியல தானே? இது எப்பொழுது தெரியும் நீங்க காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்கள்னு? எப்ப நமக்கு தெரியும்? இல்ல இப்ப காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு தெரியுதா? எப்ப நீங்க கடைசியா பாத்தீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை? சரி, அதுக்குள்ள ரகசியத்தையும் சொல்றேன். ஏன் நம்ம பார்க்க முடியாம இருக்குன்னா, சரி இப்ப நம்ம பெலியாம கூட எப்ப பார்த்தாரு? இந்த பெலியாம் எப்ப பார்த்தாரு? அந்த 2வது வசனத்தை வாசிப்போம். அதே 24 2வது வசனம். எப்ப அவர் பார்த்தாரு? ஓகே. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கினதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவி பெலியாம் மேல இறங்கின பொழுதுதான் அவன் கண் திறக்கப்பட்டது. அடுத்த வசனம் 3லையா? 3ல பாருங்க. 3ல என்ன சொல்ற? அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, பேரியாவின் குமாரனாகிய பெலியாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறது. நல்லா கவனிங்கள். பெலியாம் எப்ப கடவுளுடைய ஜனங்களை பார்க்கிறாரு? அவங்க காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்களா இருக்கிறாங்க. அவருடைய கண் திறக்கப்பட்ட பொழுது. கண் எப்பொழுது திறக்கப்படும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது. சும்மா கண் திறக்கப்படாது. இந்த ஆவிக்குரிய கண், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பாருங்க. அந்த கண் திறக்கப்பட்ட பொழுதுதான் 8வது வசனத்துல சொல்லுகிறான், தேவனுடைய ஜனங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்களா இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்களா இருக்கிறீர்களா? சரி, அதுவே தெரியும். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு. வெரி குட், தேங்க்யூ. அப்பா கரெக்டான படம் போட்டாருப்பா. ஆக்சுவலி நான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். இப்போ என்னுடைய ஷாப்பில்னா இங்கே டிவி இருக்கும், நான் நேராக பூட்டிட்டு படம் போட்டு காமிப்பேன். பட் இங்கே வந்து நினைக்கிறேன் இதில் கொண்டு வரணும், பென் டிரைவில் கொண்டு வந்தால் தான் செய்ய முடியும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. அதுமாதிரி சொல்லும் போது படம் தான் போடுங்கப்பா. இல்லை அது காட்சியாக பார்த்தா ஒன்றும் அது மனசில் பதியும். காண்டா மிருகம் ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டதா? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமுடையவர்கள். ஏன் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளுக்கு இவ்வளோ பெரிய வல்லமை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் போறதுக்குள்ள இந்த வல்லம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென், சரிங்களா?
ஸோ இந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யாது இருக்கனால தான் நமக்குள்ள நம்ம வளர முடியாமல் இருக்கிறோம், நமக்குள்ள பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறோம், நமக்குள்ள புறப்பட்டு போக முடியாமல் இருக்கிறோம். ஏன் ரொம்ப பேர் இன்னும் புறப்பட்டு போய் இயேசு பற்றி நம்மளால சொல்ல முடியாமல் இருக்கு. சில பேர் செய்றீங்க, பட் ஏன் எல்லாரும் போக முடியல? பயம், கூச்சம், வெக்கம், எங்க அடிச்சிடுவாங்க, கொன்றுவாங்க. அப்படி இயேசுக்காக மரித்தாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சி தானே. ஆனா புதிய ஏற்பாட்டில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இது பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் இதை காட்டிலும் இன்னும் மேன்மையா இருக்கிறாங்களே. நீங்க பழைய ஏற்பாட்டு ஜனங்களா, புதிய ஏற்பாட்டு ஜனங்களா? ஓகே, புதிய ஏற்பாட்டு ஜனங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஓகே, சரி. இங்க சாட்சி என்ற வார்த்தை 3 அர்த்தத்தில் இருக்குது. த விட்னஸிங் என்ற வார்த்தை 3 அர்த்தத்தில் இருக்குது. 3 அர்த்தத்தில் இல்லைங்களா? ஒன்று சபையில சாட்சி கொடுக்குறது, அது சபையில சொல்றது, அது ஆனால் இங்கே சொல்லப்பட்டது சபையில் கொடுக்கிற சாட்சி பற்றி பேசலை. இங்கே சொல்ற சாட்சி மட்டஸ், ரத்த சாட்சியாக மரிக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட சாட்சி ரத்த சாட்சியாய் மரிக்கிறது. யாராவது இங்கே இயேசுக்காக ரத்த சாட்சியாக மரிச்சிருக்கீங்களா? இல்லை மரிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ, வசனத்தின்படி ரத்த சாட்சிகள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷில் யூ ரிசீவ் பவர் இருக்கல, யூ ஷல் ரிசீவ் பவர். அந்த பவர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் டுனாமிஸ். தெரியுங்களா? அந்த வார்த்தையில் அர்த்தம் என்னதுங்க? டுனாமிஸ், டைனமோ. நம்ம டைனமோன்ற அதிலிருந்து வந்தது தான் டுனாமிஸ். அதில் அர்த்தம் என்ன தெரியுங்களா? த பவர் பியாண்ட் த சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. நல்லா கவனிங்கள், புதிய ஏற்பாட்டு வல்லமை காண்டா மிருகத்தை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்குதான். நமக்குள்ள இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது? The power beyond the supernatural. That power supernatural, beyond the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது, எப்ப நம்முடைய கண் திறக்கப்படுதோ அப்போதான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். நல்லா கவனிங்கள். இப்ப நமக்குள்ள இருக்கிற வல்லமை காண்டா மிருகத்தை காட்டிலும் பெருசா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையது. ஆகவேதான் நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்கள் சாதனை புரியக்கூடியவர்கள். நீங்கள் நானும் அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா நமக்குள் இருக்கிற வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. Oh, the power beyond the supernatural. கேள்வி என்னன்னா, அந்த வல்லமை என் வாழ்க்கையில எங்கே? அதான் கேள்வி. அந்த வல்லமை என் வாழ்க்கையில எங்கே? ஆகவே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அவங்க சாட்சி கொடுத்தாங்களே, அவங்க கொடுத்த சாட்சி என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவி அவங்க இடத்துல வந்த பொழுது அவங்க கொடுத்த சாட்சி என்ன தெரியுங்களா? The suffering of Christ, the death of Christ, the coming of Christ, the resurrection of the Christ. அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்த பொழுது அவங்க கொடுத்த சாட்சி என்னங்க? இயேசுடைய பாடை குறித்து சாட்சி கொடுத்தார்கள், இயேசுடைய மரணத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை சாட்சி கொடுத்தார்கள், மீண்டும் வரப்போகிற இயேசுவை சாட்சி கொடுத்தார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இன்னைக்கு நம்ம சாட்சினா எப்படி சாட்சி சொல்றது? நம்ம யோசிக்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள், 10 பிரசங்கம் இருக்கும் அப்போஸ்தலர் புத்தகத்தில். உங்களுக்கெல்லாம் நீங்களே கஷ்டப்படும். எங்கள் காலத்தில் யூடியூப்லாம் கிடையாது, கூகுள் எல்லாம் நாங்களே தேடி கண்டுபிடிக்கணும். டீச்சர் சொல்லிடுவாங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10 மெசேஜ் இருக்கு,
நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் நாங்கள் போய் தேட்டு வரணும். இப்போ கூகுளில் தட்டுங்களேன், த 10 மெசேஜ் இந்த அப்போஸ் புக்கை வேக்சின் போட்டிங்கன்னா வந்துடு, டக்குன்னு வந்து கொடுத்துருதியா. அந்த 10 செய்தி நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய பிரசங்கத்தினுடைய குறிப்பு நாள் தான் இயேசுடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை. இந்த 4 பற்றி தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். இந்த 4 தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை. பரிசுத்த ஆவி அவங்க இடத்துல வந்தபோது அவங்க அதுதான் சாட்சி கொடுத்தாங்க. இப்ப நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா இல்லையா? நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். யாரும் சந்தேகப்படாதீங்க. சார், பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் எப்போது வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எப்பொழுது வந்தாரு? இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு வந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ரைட்டுங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் முத்திரை செய்யப்பட்டான்னு போட்டிருக்கோம். எபேசியன் சாப்டர் 1 verse 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்ப நமக்குள்ள வந்தாரு? இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டாரு. அதனால யாரும் இன்னும் வந்துட்டாரா இல்லையா அந்த சந்தேகப்படாது. இயேசு ஏற்றுக்கொண்டால் என்னன்னா, வந்துட்டு நம்ம கண்ணு திறக்கப்படாமல் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண் திறந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி வரும், நாம் பிரகாசிப்போம், நாம் புறப்பட்டு போவோம். ஆவிக்குரிய கண் அது திறக்கப்படாமல் அது இருக்கிறது. ஏன் இந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால் அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். The Gospel of John chapter 6 verse 63. 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனாயும் இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, உங்களோட கையில பிடித்திருக்கிற வேதாகமத்தில் வேத வசனத்துக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்? அதுக்கு ஆவியம் இருக்குது, ஜீவனம் இருக்கு. இன்னொரு வசனம் போட்டிருக்கிறது, ஹீப்ரூ சாப்டர் 4 verse 12. எபிரேயர் 4:12 நம்ம கையில் இருக்க வசனத்துக்கு வல்லமையும் இருக்குது, ஜீவனம் இருக்குது. இங்க ஜீவனும் ஆவியும் இருக்கின்றாரு, அங்க வல்லமையும் ஜீவனும் இருக்குன்னு போட்டிருக்கோம். எபிரேயர் சாப்டர் 4 verse 12. எபிரேயர் 4:12 பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்குது. நீங்கள் நானும் கையில் வைத்து இருக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. அது ஆவியும் ஜீவனுடையதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ அது நமக்கு புரியும் என்றால் நம்முடைய கண் திறக்கப்பட்டால் ஒழிய. ஆகவே தான் நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிளுடைய அருமையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். நம் கையில் வைத்திருக்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆகவே இந்த வார்த்தையுடைய அருமை தெரியாதனால நான் சொல்லுகிறேன், அநேக நேரத்தில் ஆவில நாம் நடக்க வேண்டியவர்கள் மாம்சத்திலேயே நடந்து விடுகிறோம். இதை தான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதுதான் பவுல் 8:1 சொல்றாரு, ஆவில நடக்க வேண்டிய நீங்க ஏன் மாம்சத்தில் நடக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையாம்? ஆவில நடக்கிறவர்களுக்கு. ஆகவே வேதாகமும் என்ன சொல்லுகிறது? வேதாகமும் நீங்க பார்த்தீங்கன்னா வேதாகம் நம்ம எல்லாவற்றிலும் ஆவில வளருங்கள் சொல்லுது. ஆவில ஜபம் பண்ணுங்கள் இருக்கா இல்லையா? ஆவில ஜபம் பண்ணுங்கள், ஆவில வளருங்கள்.
ஆவியில தேவனை துதிங்கள், ஆவியில தேவனை ஆராதுங்கள். வேதம் எல்லாம் ஆவி சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசுகிறது. நம்ம மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுகிறோம். சரி, மாம்சம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? ஓகே, மனுஷனுக்கு 3 பகுதி இருக்கு. உலகத்தில் 2 பகுதி தான் சொல்லுவாங்க. உலகத்தில் 2 பகுதி தான், ஒன்று சரீரம், ஒன்று உயிர், இல்லைன்னா ஆவி. பட் வேதாகமம் 3 பகுதி சொல்லுது. மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகே, சரீரம் நம்ம பக்கத்தில் உங்களை கிள்ளி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாரும் சரீரம் இருக்கு, அதில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஆத்துமா, ஆவில. சரி, ஆத்துமா எப்படி செயல்படுகிறது? ஆத்துமா பாதி சரீரத்திலையும் பாதி ஆவியிலும் சம்பந்தப்படுகிறது. அதான் சொல்லுவார்கள், இஸ் அ மெட்டீரியல் இன் மெட்டீரியல். சரிங்களா? ஏனால் ஆத்துமா எதை சார்ந்து செயல்படுகிறது தெரியுமா? மூளையை சார்ந்து. ஆத்துமா மூளையை சார்ந்து செயல்படுகிறது. ஏன்னா ஆத்துமாவுடைய வழி அப்படின்னா ஆத்துமாவுடைய என்ட்ரன்ஸ். ஓகே, ஆத்துமாக்குள்ள விஷயங்கள் எப்படி நுழையப்படுகிறது? ஐம்புலன்கள், 5 சென்ஸ். பார்க்கிறது, கேட்கறது, முகர்றது, ருசிப்பது, தொடுவது. ஞாபகம் இருக்கா? ஐம்புலன்கள் தமிழ்ல சொன்ன விளங்குதுங்களா? ஐம்புலன்கள், 5 சென்ஸ். ஆத்துமா காரியங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணுது, கொலெக்ட் பண்ணுது, மூளைக்கு போகுது. ஓகே, இப்போ கோபம் எப்படி இருக்கு? கோபம் எப்படி வெளிப்படுத்துவீங்க? கோபம் சரீரத்தில் இருக்குதா? கோபம் ஆத்துமால இருக்கா? சோ கோபம் ஆத்துமால இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், பிரதிபலிப்பு தான் சரீரத்தில் காமிக்கிறோம், முகத்தில் காமிக்கிறோம். ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? ரைட்டா? ஆத்துமாக்கு பிரதிபலிக்கிறது சரீரம். நம்ம காட்டுறோம் கோபம், எரிச்சல், சரிங்களா, பொறாமை எல்லாம். ஆனால் ஆவி எதோடு கனெக்ட் பண்ணல. நல்லா கவனிங்கள். ஆத்துமா இந்த 5 சென்ஸும் ஒன்று. ரெண்டாவது, உலகத்தில் நடக்கிற எல்லா டேட்டா, எல்லா காரியங்களை கலெக்ட் பண்ணுது. இந்த ஆத்துமாவுக்கு தேவை இன்ஃபர்மேஷன், தகவல்கள், இன்ஃபர்மேஷன். நடக்கிற எல்லா காரியத்தையும் சேகரித்து ரீசன் அவுட் பண்ணுது. தேங்க்யூ. உடனே அதை கேட்ட படங்களை போடுங்க. வெரி குட். ஓகே, விஷன், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட், டச். இந்த 5 காரியங்களை வச்சு நாம் ஆத்துமா செயல்படுது. ஆனால் ஆவி இந்த 5 சென்ஸை வச்சு செயல்படலை. ஆகவே நாம் அநேக நாள் மாம்சத்தில் வாழ்ந்துட்டோம். மாம்சம் எதை சார்ந்திருக்கிறது? இந்த 5 புலன்களை, இந்த 5 சென்ஸை வச்சு தான் நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். பட் ஆவி எதை சார்ந்திருக்குது? ஆவி இதை ஈக்குவல் பண்ணாது. ஆவி இன் மெட்டீரியல், அது எதுவும் சார்ந்ததல்ல. ஒன்று தான் சார்ந்திருக்கும். இந்த ஆவி தேவ ஆவி மட்டும்தான் மனித ஆவியோடு இணைக்கப்பட முடியும். ஓகேவா? சார், எப்படி அவர் தன்னுடைய ஆவியை இணைக்கிறார்? இப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர் எப்படி இணைக்கிறார்? நல்லா வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமா உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து செயல்படும். ஆனால் நம்முடைய ஆவி தேவனுடைய வார்த்தையில செயல்படும். நல்லா கவனிங்கள். ஓகே, இதுதான் வித்தியாசம் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும். ஆவி உலகத்தில் இருக்கிற காரியங்களை இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு செயல்படும். ஆனால் ஆவி தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் எடுக்கும். அதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுக்கு இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். கணவர் மனைவி, நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கணவரை மனைவியை பார்த்து, நீ இவங்களோடு கூட சேர எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எதை வச்சு சொன்னீங்க இவரோடு பழகாதீங்கன்னு? ஹலோ, சொல்லுங்க. எதுக்கும் அதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அப்படி படுது தான் சொல்லுவீங்க. எனக்கு ஏதோ ஒன்று படுது, இந்த நபரோடு சேராதீங்க, இவங்களோடு பழகாதீங்க. எதை வச்சு சொல்றோம்? அதை விளக்க முடியாது. பட் நமக்கு தெரியுது இல்லை ஒன்று. எஸ், ஏதோ ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு
இடைப்பட வேண்டும். சரிங்களா? இதுக்கு இந்த உதாரணத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் verse 14. ஆதியாகம் 21:14. வாங்கள். ஆதியாகம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஓகே, இப்ப வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆவது? அவங்க போயிட்டாங்க. ஓகே, அடுத்த வசனம். துருத்தில் இந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஓகே, அடுத்த வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்கள். யார் பிள்ளையோட சத்தத்தை கேட்டது? நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னவா? என் பிள்ளை எப்ப நீங்க மாத்துறீங்களோ, இது கடவுள், இது கர்த்தருடைய பிள்ளை சொன்னாதான் காரியமே மாறும். நம்ம ரொம்ப பேரு இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தருடைய பிள்ளை. என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? என் பிள்ளை. நீங்க சொல்ற வரைக்கும் அது உங்க பிள்ளை. எப்ப நீங்க இது கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரிட்டு கொடுக்கறீங்களோ அப்ப கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். என்ன நீங்க சொல்றீங்களே, ஆண்டவரே இது உங்க பிள்ளை இல்ல, இது என்னுடைய பிள்ளை, என் பிள்ளை. எப்ப உங்க வாயிலிருந்து வார்த்தை மாறுது, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா இவ சொல்றா, என் பிள்ளை சாகிறத நான் காண விரும்பல. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையோட சத்தத்தை நான் கேட்டேன். ஓகே, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பிள்ளை இருக்கும் இடத்துக்கு தேவன் அவள் சத்தத்தை கேட்டார். இங்கே ஆகார் அவருடைய மாம்சத்தில், அதான் தன்னுடைய ஆத்துமாவில், அவள் அந்த பாலைவனத்தில் அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவள் சொல்லிட்டா, பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு பிள்ளையை பார்க்கல, ஆனால் பிள்ளை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாள். பின்னால் இருக்கிற பிள்ளை சாகுது, அதை தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த வனாந்தத்தில் நானும் என் பிள்ளையும் செத்து போகிறோம் தண்ணீர் இல்லாமல். ஏன் அவள் அப்படி சொல்லி அழுது கொண்டிருந்தாள்? பிகாஸ் அவள் மாம்சத்தில் ரீசன் அவள் பண்றா. கேள்வி கேட்கிறா, இந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, இது ஒரு பெரிய வனாந்தரம், பெர்சிபா வனாந்தரம், யூதா தேசத்திலே ஒரு பெரிய வனாந்தரம். யூத மக்களுக்கு தெரியும், அந்த வனாந்தரத்துக்குள்ள ஒருத்தர் போனானா அவன் உயிரோடு வெளியே வரமாட்டான். ஆகவே இதெல்லாம் அவள் அறிஞ்சவள். ஆகவே சொல்றா, பிள்ளை சாகும், அது பிறகு நான் செத்து போவேன், நாங்கள் செத்து போக போறோம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டார்ல, பல விஷயத்தில் இந்த வியாதியில் நான் செத்து போயிடுவேன், என் பிசினஸ்ல நான் நொடிச்சு போயிடுவேன், என் வாழ்க்கை தோல்வி அடையும், நான் முன்னேற மாட்டேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் நல்ல வாழ்க்கை செய்ய மாட்டேன். எல்லாம் நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ அதுதாங்க பேசிக்கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு நம்ம டாக்டர் பேசினதா பேசிக்கொண்டு இருக்கிறோம். மற்றவங்க பேசினதை வைத்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாம் பார்த்தது, நாம் கேட்டது, மற்றவங்க பேசினது, இவைகளை வைத்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு ஆகார்கிட்ட, உன் பார்வையை மாற்று, உன் சிந்தனையை மாற்று. சேஞ்ச் யுவர் திங்கிங் பேட்டர்ன், சேஞ்ச் யுவர் அந்த பேசுகிற பேட்டர்னை மாத்து. ஏனால் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பேசுறோம்? லாஜிக்கா பேசுறோம், நம்ம படிப்பு வச்சு பேசுறோம். இன்றைக்கு நிறைய வாட்ஸ்அப், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ செய்தி, இதெல்லாம் வச்சு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். டாக்டர் சொல்லியிருக்கலாம்,
நான் இன்னும் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? அவள் அதை பார்க்க தவறிட்டா. அவள் அதை பார்க்க தவறிட்டா. அடுத்த வசனம் போடுங்க பிரதர். அடுத்த வசனம் 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆகார் சொல்றா பிள்ளை செத்து போகுதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்றாரு. எந்த பேச்சுக்கு இப்ப நீங்க செவி கொடுக்க போறீங்க? நீங்க எதை பேச போறீங்க? அவ பிள்ளை செத்து போகுதுன்னு சொல்றா. ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்து அவன் பெரிய ஜாதியாக போறான்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? இதுதான் நாம் அந்த ஆவிக்குரிய கண்ணு. ஓகே, ஏனால் ஆவிக்கு தேவை என்னன்னா கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா நம்முடைய ஆவியை வழிநடத்த போகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தில் தான் நம்மளை வழி நடத்துவார். ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து அம்புலி மாமா வானம்பாடி என்னங்க இன்னும் கல்கண்டு மயில் இதெல்லாம் நடத்த மாட்டார். தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவது தேவனுடைய வார்த்தையில தான். ஆகவே இங்க ஆகார் தேவனுடைய வார்த்தையில வழி நடத்தப்படலை, அவருடைய மாம்சத்தில் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் இதுக்கு பதில் கொடுக்கிறார். நீ இந்த இஸ்மவேல் இவன் சாகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. ஆதியாகமம் 17:20. இதுக்கு முன்பு இப்ப 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 17:20 பாருங்க. 17:20 ஆண்டவர் என்ன போட்டுக்க? 17:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகி பெருக பண்ணுவேன். அவன் 12 பிறப்புகளை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஏற்கனவே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்கு கொடுத்திருக்கிறார். இவன் மறந்து விட்டால் ஏற்கனவே ஆண்டவர் பேசினார். இந்த இஸ்மவேலை நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இவன் சொல்றா இவன் சாக போறான். ஹலோ, ஆவிக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, மாம்சத்துக்கு தேவை இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு எல்லாரும் இன்ஃபர்மேஷன் தான் வாழ்றாங்க. ஏன்னா உலகத்தான் அதான் சொல்றான், இன்ஃபர்மேஷன் இஸ் த ஹெல்த் வெல்த். வெல்த்தா தகவல் ஒரு வியாபாரம், சொத்து. இன்ஃபர்மேஷன் இஸ் அ வெல்த். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தை தான்ப்பா உனக்கு சொத்து. என் வார்த்தை தான்ப்பா உங்களுக்கு சொத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே நீ உலகத்தில் காரியங்களை பின்பற்ற போறியா? கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் செயல்பட போகிறீர்களா? ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வேதத்தில்? ஓகே, பெற்றோர்கள் நீங்க என் வேதத்தை மறக்காமல் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் என்னால் போதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் என்னால் காப்பாற்றப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் என்னால் போஷிக்கப்படுவார்கள், போதிக்கப்படுவார்கள், நடத்தப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் இல்லாத நேரத்தில் கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவராயிருப்பான் சொல்லியிருக்கிறார். பெற்றோர்களே, நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்கள் வேதத்தின்படி நாம் நடந்தால், வேதத்தின் வார்த்தையின்படி நடப்பதுதான் ஆவில நடப்பது. ஆவினா ஏதோ மேல அப்படி பறந்துக்கிட்டு நடக்கிறது இல்லை. ஆவில நடப்பது என்றால் அவருடைய வார்த்தையில நடப்பது. Walk in this word. அவருடைய வார்த்தையில நடப்பது. பாருங்க, இதுதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏற்கனவே உங்களை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஏன் இன்னும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பெயர் செபா இப்ப எந்த வனாந்தத்தில் இருக்கிறாள்? அவள் பெயர் செபா என்ற வனாந்தத்தில் இருக்கிறார். பேர் என்றால் உடன்படிக்கை. ஹிப்ரு வேர்ட்ல பேர் என்றால் உடன்படிக்கை. ஷீபா என்றால் ஊற்று.
லீவிங், தமிழ் என்ன சொல்லுங்க, தமிழ் எப்படி சொல்றது, உடன்படிக்கையின் ஊற்று. ஆங்கிலத்தில் தமிழில் உடன்படிக்கையின் ஊற்று, இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? லீவிங் ஸ்ப்ரிங், இல்லை, த கவர்னன் ஆஃப் ஸ்ப்ரிங். யாரு? ஆகார் இருக்கிற இடம் எந்த இடம் தெரியுங்களா? உடன்படிக்கையின் ஊற்று. ஹலோ ஹலோ, நாம் இருக்கிற இடம் எதுமா? உடன்படிக்கையின் ஊற்றில் இருக்கிறோம். உடன்படிக்கையின் ஊற்றில் இருக்கிறோம். ஆகார் உடன்படிக்கையின் ஊற்றில் இருக்கிறாங்க. மந்திராதீங்க, உடன்படிக்கையின் ஊற்றில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தண்ணிக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இருக்கிறதோ உடன்படிக்கையின் ஊற்று. உடன்படிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் த கவர்னன்ட்? வாக்குறுதி. வாக்குறுதி தாங்க உடன்படிக்கை. இப்போ 2 நாடு சேர்ந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுதான் என்ன சொல்றோம்? கவர்னன்ட். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரா இல்லைங்களா? அவள் இருக்கிறதோ உடன்படிக்கையின் ஊற்று. ஆகார், நீ இருக்கிறதே தண்ணி ஊற்றுல தான் இருக்கிற, ஆனா நீ சாக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ சாக போக வேண்டிய ஆள் இல்லையே. நீ இருக்கிறதே தண்ணி ஊற்றுல தானே இருக்கிற. ஏன்? அந்த வசனம் பாருங்கள் ஐயா. அந்த வசனம் முக்கியமான வசனம். ஆதியாகம் எத்தனை? 21லப்பா, 21 இது 17, 21 என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம், இன்னொரு வசனம் போடுங்க. தேவன் அவளுடைய கண்ணை திறந்தார். நல்லா கவனிங்க. ஏன்? அந்த உடன்படிக்கை ஊற்றல தான் இருக்கிறா. அந்த உடன்படிக்கை ஊற்றல இருந்து அவள் குருடாதான் இருக்கிறார். கண் திறக்கப்படலை. நல்லா கவனிங்கள். கண் திறக்கப்படலை. ஊற்று வேற எங்க இல்லை, அவள் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆனா அவளால் பார்க்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். பட் ஏன் அந்த பரிசுத்த வல்லமையை சபை இன்னும் காண முடியாமல் இருக்குது? இன்றைக்கு நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என் கண்ணை திறந்தரலும், நான் பார்க்கணும். நீங்கள் எனக்குள்ள மேனிஃபெஸ்டோ பண்றது நான் பார்க்கணும். எஸ், அந்த வல்லமை. அவளுடைய கண் குருடா இருக்குது. அவள் கண்ணை திறந்த உடனே தான் அவள் ஒரு தண்ணி துறவை கண்டு போய் துரத்திலே தண்ணியை நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது? உடன்படிக்கையின் தண்ணீர், உடன்படிக்கையின் ஊற்று. அவள் மட்டுமல்ல, அவள் பிள்ளைக்கும் நிரப்பி கொடுத்தாள். அன்பான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியில நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட 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 அந்த கண், என்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிற வரைக்கும் சொல்லுங்கள், நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் உன்னுடைய வார்த்தையுடைய அனுபவிக்கணும். என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. என் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், என்னுடைய ஆவிக்குரிய வாக்கு தத்தங்கள், கர்த்தருக்கு செஞ்ச உடன்படிக்கை. அன்பான பிள்ளைகளே, இதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை. சிங்க கோப்பையில போடுவார், உடனே நமக்கெல்லாம் ஒரே அலறல். ஆனால் எந்த சிங்க கோகையில் போடுவதுமா? வாய் கட்டப்பட்ட சிங்க கோகையில் தான் போடுவார். நமக்கு சிங்கத்தை பார்த்தாவே ஜெரே பேரு. ஆனால் அவர் போட்ட சிங்கம் வாய் கட்டப்பட்டிருந்தது. சரியா? ஆண்டவர் நம்முடைய உனக்கு வருகிற உபத்திரவம் உன்னுடைய திராணிக்கு மேலாக அவர் கொடுக்க மாட்டார். ஓகே, அக்கினியை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனால் சாத்ரா மேசாவை அந்த அக்கினிக்குள்ள போட்டாரு. அந்த அக்கினி அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. அந்நிய அக்கினி, நமக்குள்ள இருக்கிற அக்கினி பரிசுத்தாவின் அக்கினி. கர்த்தர் அவங்கள தொட விட்டாரா? நம்மளாம் அந்த அக்கினி எந்த டர்ஜால் இருக்கு, எந்த செல்மீட்டர் இருக்குது, போட்ட உடனே எல்லாம் பொசுங்கிருமா? அதை கணக்கெடுப்போம்.
கர்த்தர் அந்த அக்கினி அவருடைய அனுமதி இல்லாம உன் சரீரத்தை தொட முடியாது. ஒன்று ஏன் உங்க முடியை கூட அவரால் தொட முடியாது. அங்கே வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அவங்களோட முடிகள் பொசுங்கவில்லை. நெருப்புல பொசுங்கிற பொருளே முடிதான். முடிதான் பொசுங்கிற நெருப்பு பட்டோன்னே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் அதை குறித்து வச்சிருக்கா பாருங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற முடி பொசுங்காமல் வெளியே கொண்டு வந்தாங்க. இதான் கர்த்தருடைய ஆவியானவர். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, நீங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்ல முடியவர்கள். புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார், நீங்க இன்னும் அதை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவை நம்முடைய கண் திறக்கப்பட வேண்டும். எப்போ நம்முடைய கண் திறக்கப்படுதோ அப்போதான் இந்த தீம் நீங்க பார்க்கலாம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதை நீங்க பார்க்கலாம். நீங்கள் பிரகாசிக்கப்படுவதை பார்க்கலாம். ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். பிறகு யாரும் சொல்ல வேணாம், பாச சொல்ல வேணாம், ஆத்துமாதை செய்யுங்க, புறப்பட்டு போங்க சொல்ல வேண்டாம். நாமவே போவோம். பரிசுத்த ஆவியானுடைய நம்முடைய கண்ணை திறந்தால் நாம புறப்பட்டு போவோம். எல்லாத்துக்கும் பாச சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் நாம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஜபிக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு தேவை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பினாலே, கிருபையாலே, பரிசுத்த ஆவியாலே உங்களோடு சதா காலம் இருந்து கிறிஸ்து வர மட்டும் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி உங்கள் மேலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தேவனுக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். யாவருக்கும் சமாதானம்.